வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட எல்ஜி டாப் லோட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினோட க்ளீனிங் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ரொம்ப நாள் முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, லேட் ஆகிடுச்சு வீடியோக்கு, சாரி. ஸோ இது நம்ம 8 kg மிஷின் நம்ம இப்போ வாங்கினது தான், லைக் ஒரு 6 to 7 months, எக்ஸாக்ட்லி 6.5 monthsனு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான், இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருந்தோம். வாங்கி இப்போ வரைக்கும் சூப்பராக வாஷ் பண்ணுது. பட் அப்பப்போ எனக்கு என்னென்னா, அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, எதுக்கும் நம்ம கலட்டி க்ளீன் பண்ணிடலாம், அது ஒரு வீடியோவாக அவங்களுக்கும் இந்த டைம் போட்ட மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆக்சுவலாக நேற்றே கழுவிட்டேன். அதுவும் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, மேஜிக் ஃபில்டர் நீங்கள் ஒரு 1 month ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் பெட்டர். ஸோ அது வந்து டக்குன்னு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா. ஸோ இப்போ மெயின் வந்து இதுதான் நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஷார்ப்பாக நம்ம எப்பயும் போல் மைனஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. லைக் எனிதிங் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒரு டூல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே. லைக் இந்த மாதிரி மைனஸ் மாதிரி இருந்தால் அதில் லைட்டாக வச்சு நெம்புனா போதும். அதை வச்சு அந்த பாயிண்ட்டில் வச்சு கரெக்டாக எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ வந்துடுச்சுன்னா இதுலேயும் ஆக்சுவலாக அழுக்கு இருந்தது. நான் இப்போது லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்ததுனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ அதான் இந்த இதுதான் சொன்னேன். இதில் லைட்டாக வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும். ரொம்ப ஹார்டாக எடுத்துடாதீங்க, உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் பின்னாடி நம்மளுக்கு தான் கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. நெக்ஸ்ட்டு மெயின் வந்து நம்மளுக்கு இந்த இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் டைப்பில் இருக்கும், ப்ளஸ் டைப்பில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு ஸ்க்ரூ ட்ரைவரில் நெக்ஸ்ட்டு சைட்டு ரிமூவ் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். லைக் ஆஸ் யூஷுவல் ஆன்டி கிளாக் வைஸ் தான் நீங்கள் திருப்ப போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதுவுமே நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கைக்கும் பெயின் மாதிரி ஆகிடும், மிஷினுக்கும் டேமேஜ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது ஈஸியாக வந்துடும், மோஸ்ட்லி ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைனா அந்த ஸ்டார்டிங் இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதுதான் நம்ம சொன்ன ஸ்க்ரூ, அந்த ஸ்டார் டைப் ஸ்க்ரூ. இதை எடுத்துருங்க. இதுவும் அழுக்காக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவே அழுக்காக இருக்குன்னா என்னோட கேஸ் உள்ளேயும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கணும். நம்ம கழட்டி பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ கழட்டி பார்த்துடலாம். இது வந்து லைட்டாக உங்கள் கை வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி எடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பண்ணுற மாதிரி தான். எடுத்துட்டிங்கனாலே இப்படி வந்துடும். சொன்னேன் பார்த்தீங்களா, அழுக்கு இருக்குது. ஸோ கலர் வந்து இது நல்ல கலர், உங்களுக்கு இப்போ தெரியுது. நான் கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் அந்த அழுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டெயின்ஸ் தான். பார்த்தீங்களா எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம வந்து இத்தனைக்கும் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனாலுமே நம்மளோட கிளாத்ஸில் இருக்க அழுக்கு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி போய் டெபாசிட் ஆகிடும். இத்தனைக்கும் நம்ம வந்து ரெகுலராக அந்த டப் வாஷ், டப் க்ளீன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் என்னதான் இருந்தாலும் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். மிஷினும் நல்லா க்ளீன் பண்ணவும் நல்ல லாங் லைஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, லிக்விட் ஹேண்ட் வாஷ், அதோட போட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் மெயினாக இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன ப்ரஷ்ஷோ இல்லை இந்த மாதிரி எந்த ப்ரஷ் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சேம் இது நம்மளோட மிஷின்லேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இதை வச்சு இதில் எதுவுமே நான் போடல, லைக் நார்மலாகவே தேய்க்கிறேன். பண்ணும்போதே நம்மளுக்கு ஈஸியாக அது போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நார்மலாக நம்மளோட கப்பில் இருக்க தண்ணி எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணிங்களா, பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா. இதை வந்து பொறுமையாக எடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஜக்லேயோ மக்லேயோ சம்திங் ஏதாவது தண்ணியை எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் நம்ம பாத்திரம் விளக்குற இதாக கூட இருக்கலாம், ப்ரில்லோ சம்திங் ஏதாவது இருக்குல்ல, லிக்விட் ஹேண்ட் வாஷோ அது மாதிரி கூட லைட்டாக போட்டு மைல்டாக போட்டு லைட்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிட்டோம், எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள். சேம் நெக்ஸ்ட்டு இதுவும் நான் க்ளீன் பண்ணி சும்மா வெயிலில் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். இதுவும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இது இப்படி தான் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது பார்த்தோம்ல எவ்வளோ டர்ட் இருந்ததுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம இதில். இதுக்குள்ளெல்லாம் நல்ல அந்த ஹெல்த் ஃபாசெட் சொல்லுவாங்கல்ல, கையில் ப்ரெஷர் கொடுத்து தண்ணி அடிப்போம்ல, அதை வச்சு அடித்தாலே கொஞ்சம் இன்னும் கிளியராக அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். இப்போ ஃபுல்லாக கிளியராக வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போது எப்படி இதை திருப்பி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்துடலாம். எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி வைங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரமே படாதீங்க. பிகாஸ் நம்ம எதாவது பண்ணி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் பின்னாடி ப்ராப்ளம். லைட்டாக வச்சு ஷேக் பண்ணினாலே அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூவையும் நம்ம கழுவி வச்சுருக்கோம். ஸ்க்ரூவையும் அதே மாதிரி போட்டுடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஸ்டார் டைப் வச்சு டைட் பண்ணி மைனஸ் வச்சும் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் பெட்டராக இருக்கும். பண்ணிங்கன்னா அப்படியே டைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதோட கேப்பையும் போட்டுடலாம். அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 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 சுற்று டைட் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கு மோஸ்ட்லி கலரெல்லாம் செய்யாது, அது பாட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். கேப்பை எப்படி எடுத்தீங்களோ இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம எப்படி கழட்டினோம் பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வச்சு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷினை வந்து ஒரு தடவை டப் க்ளீன் கொடுத்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை உங்களுக்கு நார்மலாகவே சும்மா ஏன்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக டீப் க்ளீன் ஆல்ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா அந்த நம்ம ஸ்கேல்கோலாம் போடுவோம் பார்த்தீங்களா எல்ஜியில், அதை ஒன்றும் இல்லை, அந்த இது மாதிரி போட்டு க்ளீனிங்க்கு போடுவோம்ல, அது மாதிரி போட்டு பண்ணலாம். இல்லாட்டி நான் வந்து நார்மலாக குயிக் வாஷ் வச்சுருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் 23 மினிட்ஸ் தான். இது என்ன பண்ணோன்னா, இப்போ சைடில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுவே கொஞ்சம் அலசி ப்ராப்பராக பண்ணிவிடும். ஸோ இது இப்போதைக்கு நான் ஆன் பண்ணிட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் காட்டுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் D-Scal. இது வந்து IFBயோடது. எல்ஜியும் இந்த வாட்டி எனக்கு கிடைக்கல ஸ்டாக், அதனால் நான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எதுனாலும் போடலாம். இது வந்து நான் யூஸ்வலாக 40 வாஷஸ்க்கு வந்து கம்பெனியில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் 30 வாஷஸ்க்கு அப்புறமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம இத்தனை பண்ணியுமே இவ்வளோ இருந்தது பார்த்தீங்களா, தண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பின்னுக்கே எவ்வளோ அழுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பண்ணுறது ரொம்ப பெட்டர் நம்மளுக்கு. இந்த மாதிரி அதான் நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணதுனால எரர் காட்டும். திருப்பி நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டிங்கன்னா ரெஸ்யூம் ஆகிடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்களா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் சைடில் இருந்தது, நம்மளால் அதை எடுக்க முடியாதுன்றதுனால இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். இதை நீங்கள் ஒயிப் பண்ணி எடுத்தாலும் சரி, காட்டன் கிளாத் வச்சோ ஏதோ எடுத்து டிஷ்யூ வச்சு எடுத்தாலும் ஓகே. முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஆன் பண்ணி விடுங்க. இப்போ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? இப்போ வந்து நம்ம எதுவுமே துடைக்கல, எதுவுமே பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக நம்ம வாஷ் முடிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.